காலாமுகர்கள் வேஷம் போட்டு வானதியை கடத்தினவங்க வானதி கிட்ட இருந்து அவ எங்க போறா, யார பார்க்க போறா அப்படிங்கிற செய்திகளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா வானதி அவங்க கிட்ட எந்த பதிலும் சொல்லல. அப்போ முதல் மந்திரி அனிருத்தர் அங்க பரிவாரத்தோட வர்றாரு. அவர் வந்து அந்த காலாமுகர்கள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு வானதி நினைக்கிறா. ஆனா அந்த காலாமுகர்கள் வானதி கிட்ட அனிருத்தர் தான் அவளை கடத்திட்டு வர சொன்னதா சொல்றாங்க. அனிருத்தரும் வந்து வானதி கிட்ட இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. கடைசியில அவளுக்கு தண்டனை கொடுக்கறதா சொல்லி ஒரு யானையோட துதிக்கையால் அவளை தூக்க வச்சு குந்தவை கிட்ட பத்திரமா அவளை சேர்த்துடுறாரு. குந்தவை வானதியோட புறப்பட்டு போன பிறகு வழியில மதுராந்தகர் காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறத அவர் பார்க்கறாரு. இதெல்லாம் தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 40 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 41. மதுராந்தகன் நன்றி. முதல் மந்திரியின் கரம் மதுராந்தகன் மேல் பட்டதும் அவன் அலறினான். ஐயோ அப்பா, செத்தேன், என்னை தொட வேண்டாம், என்னுடைய கால்கள் போச்சு போச்சு என்று அலறினான். அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு, இளவரசே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது, தங்களுடைய கால்களுக்கு என்ன நேரிட்டது என்று கவலையுடன் கேட்டார். என்னுடைய கால்கள் முறிந்தே போய்விட்டன, நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை என்றான் மதுராந்தகன். முதல் மந்திரி திரும்பி பார்த்து, அடே, பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டார். பிறகு, ஐயா, இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? தாங்கள் மழையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன? தங்களோடு வந்த பரிவாரங்களை எங்கே? தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போக துணிந்தார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே என்றார். முதல் மந்திரி, யாரையும் தண்டிக்க வேண்டாம், யார் பேரிலும் குற்றமில்லை. மாலை நேரத்தில் குதிரை மேல் ஏறிக்கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன். நதிக்கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன். திடீரென்று மழை பிடித்து கொண்டது. ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்தது. குதிரை மிரண்டு ஓடியது. நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டு கீழே விழுந்து விட்டேன். குதிரை எங்கேயோ போய்விட்டது. விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது சுளுக்கி கொண்டு விட்டதோ தெரியவில்லை. எழுந்து நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளையாக தாங்கள் இச்சமயம் இங்கு வந்தீர்கள் என்றான் மதுராந்தகன். அதை கேட்ட முதலமைச்சர், ஐயா, தங்களுடைய தந்தை மகானாகிய கண்டராதித்த தேவர் செய்த புண்ணியம்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது. கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருங்கள். பல்லக்கில் தங்களை ஏற்றி விடுகிறேன். மற்ற விவரங்களை எல்லாம் நாதன் கோவிலில் அடியேனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்றார் அனிருத்தர். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதல் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல் நடந்து சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோயில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோயிலுக்கு அருகில் முதல் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்த கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டு வர சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் வெறும் சுளுக்குத்தான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பீதியும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோயிலிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள். பிறகு முதல் மந்திரி, இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படி செய்யலாம். நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன் என்றார். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் இன்று பரிகாரம் செய்து விட்டீர்கள். எனக்கு இன்று செய்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதல் மந்திரியாக வைத்துக் கொள்ளுவேன் என்றான் மதுராந்தகன். அனிருத்தர் அதிசய கடலில் முழுகி போனதாக பாவனை செய்து, இளவரசே, சோழ குலத்துக்கு நான் கடமைப்பட்டவன்.
ஆகையால் தனிப்பட தாங்கள் எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாக சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமும் இல்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து என்னவென்று தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம் என்றார் அனிருத்தர். ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகமறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்று எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் நான் மறந்துவிடப் போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பிரதி உபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள் என்றான் மதுராந்தகன். அனிருத்தர் புன்னகை புரிந்து, ஆம் இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது. இனி இந்த மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூழ ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம். காலம் கெட்டுப்போயிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே. ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதை காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷமாயிருக்கும். யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றார். அனிருத்தர் சொன்னதை கேட்டு மதுராந்தகன் அசந்து போனான். அவனுடைய முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்து கொண்டு, முதல் மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்ய சொல்வதின் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான். இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் தங்களுக்கு உண்டாயிற்று? முன்னே எல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமாயிருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அனிருத்தர் இப்படி கூறியதை கேட்டதும் மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவனுடைய முகத்தில் பயப்பிராந்தியின் சாயல் பரவியது. முதல் மந்திரி, கடம்பூர் மாளிகைக்கு நான் நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான். இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு அன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களைப் போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம். ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அனிருத்தர். அன்பில் அனிருத்தரே, ஜாக்கிரதை. மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறீர். இன்றைக்கு ஏதோ இந்த அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாக சொல்லுகிறீர். உம்முடைய வயதையும் இன்றைக்கு நீர் எனக்கு செய்த உதவியையும் நினைத்து நான் இவற்றை பொறுத்து கொண்டேன். மதுராந்தகன் இப்படி கூறியதும், நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொள்ளுகிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது தவறாக சொன்னாலும் பூமி ஆள விரும்பும் தாங்கள் பொறுத்து கொள்வதுதான் உசிதம் என்றார் முதல் மந்திரி. ஐயா, என்ன சொல்லுகிறீர்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்தது என்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால் முதல் மந்திரியோ சிறிதும் பதட்டம் இல்லாமல், இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? தாங்கள் மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரண உரிமை உண்டு. அதை விரும்புவது எப்படி குற்றமாகும்? அது குற்றமன்று என்பதால் அதற்கு ரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவனுடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாகவே சக்கரவர்த்தியிடம் கோரலாம்.
அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தை போல் கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அனிருத்தர். மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான். முதன் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அதே சமயத்தில் பீதி ஒரு பக்கமும், பீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகிக் கொண்டிருந்தன. ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமாயிருப்பது போல் நடித்துக்கொண்டு தங்களிடம் வந்து இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அப்படியென்றால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான். இல்லை, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என்னுடைய நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன. அவசியமும் அவசரமும் நேர்ந்தாலொழிய அவை வெளியில் வராது. அத்தோடு சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சிற்றரசர்களின் சதி செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இதை தாங்கள் நம்பலாம் என்றார் முதல் மந்திரி. முதல் மந்திரி இப்படி கூறியதும், ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று கேட்டுவிட்டு ஏளன சிரிப்பு சிரித்தான் மதுராந்தகன். இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்து விடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவேதான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என்றார் முதன் மந்திரி. ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்றும் நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்த போதே எனக்கு எதிராக நீர் சதி செய்ய தொடங்கினீர். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தீர். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படைகிறீர் இல்லையா? இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர் மட்டும்தான் என்று எண்ண வேண்டாம். குழந்தை பிறந்ததும் கொல்வதற்காக தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆனா பெண்ணா என்று கூட பாராமல் அவசரப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அந்த குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்கச் சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியாயிருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறி போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு தாங்கள் பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறி போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகி விடவில்லை. ஐயா முதல் மந்திரியே, ஏன் இப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேயடியாக சாதிப்பதுதானே என்று கேட்டான் மதுராந்தகன். முதல் மந்திரி உண்மையிலேயே ஸ்தம்பித்து போய்தான் உட்கார்ந்திருந்தார். ஒருவாறு பேசும் சக்தியை வருவித்துக் கொண்டு, இளவரசே, தங்களுக்கு இவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன் என்றார். ஆம், பயனில்லைதான். என்னிடம் நீர் திடீரென்று பணிவு கொண்டதின் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர்கள். அவனை கடல் கொண்டு விட்டதால் இப்போது என்னிடம் பரிவு கொண்டிருக்கிறீர். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீர் எனக்கு முன்னால் செய்த தீங்குகளை எல்லாம் நான் மறந்துவிடப் போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதலாவது நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதல் மந்திரியாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன். இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை புலகாங்கிதம் அடைய செய்கின்றன என்றார் அன்பில் அனிருத்தர். அத்தியாயம் 42. சுரம் தெளிந்தது. நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான். 3 நாள் அவனுக்கு கடும் சுரம் அடித்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுயநினைவே இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிக்ஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வந்தார்கள். வேளைக்கு வேளை மருந்து கொடுத்து வந்தார்கள்.
அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து வந்தார்கள். 3 நாட்கள் இப்படி கழிந்த பிறகு 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்து எழுவது போல எழுந்து பொன்னியின் செல்வன் பூரண சுயநினைவு பெற்றான். உடம்பு பலவீனமாய்த்தான் இருந்தது. ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. புத்த விகாரம் ஒன்றில் தான் படுத்திருப்பதை அறிந்து கொண்டான். சிந்தித்து பார்த்தபோது இலங்கையிலிருந்து தான் பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு வந்தன. வந்தியத்தேவனும் தானும் அலைமோதிய கடலில் அலைப்புண்டு கை சளைத்து போனது வரையில் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. அச்சமயம் புத்தபிக்ஷு ஒருவர் அறைக்குள் வந்தார். வழக்கம் போல கையில் அமிர்த கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிக்ஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிக்ஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இப்படி படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிக்ஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பிச் சென்றார். அடுத்த அறைக்கு சென்று, ஆச்சாரியரே, ஜுரம் நன்றாக தெளிந்து விட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசன் காதில் விழுந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வயது முதிர்ந்த பிக்ஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்குள் வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசனை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வா, தாங்கள் இருக்கும் இடம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான ஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆகிவிட்டன. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருந்தோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். ஐயா, நானும் பாக்கியசாலிதான். இந்த சூடாமணி விகாரத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். தெய்வாதீனமாக இங்கேயே நான் வந்து தங்கியிருக்கும்படி நேர்ந்தது. சுவாமி, எப்படி நான் இங்கு வந்து சேர்ந்தேன் சொல்ல முடியுமா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இளவரசே, முதலில் தங்கள் கையில் உள்ள மருந்தை சாப்பிடுங்கள். எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லுகிறேன் என்றார் பிக்ஷு. இளவரசன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, இது மருந்து அல்ல, தேவாமிர்தம். என்னுடைய விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ சிரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிக்ஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது எல்லா தர்மங்களிலும் சிறந்த தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். அத்தோடு சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் திருத்தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நான் நன்றி எதிர்பார்க்கவில்லை என்றார் பிக்ஷு. ஆச்சாரியரே, நன்றி செலுத்துவது பற்றி அந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடுஞ்சுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். வானுலகத்தின் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்பவும் இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலினால் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி செலுத்தப் போவதில்லை என்று கூறினேன். பொன்னியின் செல்வன் கூறியதை கேட்டதும் ஆச்சாரிய பிக்ஷுவின் முகம் ஆனந்த பூரிப்பினால் மலர்ந்தது. பொன்னியின் செல்வா, தாங்கள் வானுலகத்துக்கு போக வேண்டிய காலம் வரும்போது தேவேந்திரனும் பிற தேவர்களும் விமானங்களில் வந்து மலர் மாறி பொழிந்து தங்களை அழைத்துச் செல்வார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செய்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்றார் பிக்ஷு. இதுகாரும் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான களை பொலிந்தது. ஆச்சாரியரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்தில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கேயுள்ள அபயங்கிரி விகாரத்தை போல பெரிதாக இந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்ய போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளை போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்க போகிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை அந்த மாதிரி புதுப்பித்து கட்டப்போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இச்சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களை நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றி போகிறது. வானளாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்கப் போகிறேன். அதற்கு தகுந்த அளவில்
மகாதேவருடைய சிலையைச் செய்து நிர்மாணிக்கப் போகிறேன். ஆச்சாரியரே, இந்த சோழ நன்னாட்டில் புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களின் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு மேகமண்டலத்தை எட்டப்போகின்றன. 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ்நாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றைக் கண்டு பிரமித்து நிற்கப் போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல் பேசி வந்த இளவரசரின் உடலில் போதிய பலம் இல்லாமையால் அவன் கட்டிலில் அப்படியே சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிக்ஷு அவனுடைய தோள்களை பிடித்து கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல சாய்த்து அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களை காலாகாலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாக குணமடைய வேண்டும். அதனால் சற்று அமைதியாயிருங்கள் என்றார். அத்தியாயம் 42 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.